بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. நீங்கள் சர்வதேச புறைய அடிப்படையாக கொண்டிருக்கிறவங்க உங்களோட அந்த கொள்கைக்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக நீங்கள் ஒரு ஹதீதை வைக்கிறீங்க. அந்த ஹதீது எப்படி வருதுன்னு சொன்னால், ஷவ்வாலுடைய புரை எங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அதனால் நாங்கள் காலையில் நோம்போடு காலை பொழுதை அடைந்திருந்தோம். அப்போது பகலின் பிற்பட்ட பகுதியில் ஒரு பிரயாண கூட்டம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேற்று நாங்கள் புரை கண்டதாக சாட்சி சொன்னார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நோன்பை விடுமாறும் அவர்களுடைய பெருநாளுக்கு நாளை வெளியிறங்குமாறும் கட்டளையிட்டார்கள். அப்படிங்கிற ஒரு ஹதீதை நீங்கள் முக்கியமாக வைக்கிறீங்க. இதே வேளையில் உள்நாட்டு புறைய ஆதாரமாக உள்நாட்டு புறைக்கு ஆதாரமாக வழி சேர்க்கக்கூடிய சகோதரர் பி ஜைனுலாப்தீன் அவங்க ஒரு உரையில் இந்த மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்படிங்கிற எந்த ஒரு வாசகமும் ஹதீஸில் வரவில்லை அப்படிங்கிறத உறுதியாக அடித்து சொல்றாங்க. இதுல என்ன வருது ஹதீஸ்லன்னா, மக்களுக்கு நோன்பு விட கட்டளையிட்டார்கள் வரல. யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு சொன்னாங்க. அமரகும் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டார்கள் அவங்களுடைய ஊருக்கு போகும்படி. பார்த்துட்டீங்கல்ல, ஊருக்கு ஓடு, நோன்பை விட்டுட்டு ஊருக்கு ஓடு, அங்க போய் உங்களுடைய முஸல்லாவுல திடல்ல போய் பெருநாத்து போய் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவல் கிடைத்தும் கூட வந்தாங்கல்ல அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. யாருக்கு போடல? உள்ளூர்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே மதீனாவுல, நீங்க எல்லாம் நோன்பை விட்டுருங்க, மக்கள் எல்லாம் நோன்பை விட்டுருங்க என்று கட்டளை. அந்த விளக்கத்துக்கு பதில் கொடுக்கும் முகமாக
உங்கள் மீது உள்ள பல குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுக்கும் முகமாக நீங்க பிறை மறுக்கிறார்களா மறைக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சீடியை நீங்க போட்டிருந்தீங்க. இந்த சீடியை நீங்க வெளியிட்டதுக்கு பின்னால அதுக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி டிஎன்டிஜே சார்பாக 13 வீடியோ கிளிப்புகள், இந்த பிறை சம்பந்தமாக மட்டும் 13 வீடியோ கிளிப்புகளை போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு 2 வீடியோ கிளிப்ல குறைந்தது ஒரு 15-16 குற்றச்சாட்டுக்களை உங்கள் மீது அவங்க முன்வைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கிறேன். நீங்க கண்டிப்பா இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்லியே ஆகணும். மக்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறதுக்கு முன்னால இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ், இந்த அமரஹும் அமரன்னாஸ் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகங்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுது. அந்த பிரயாண கூட்டத்துக்கு ஏவினார்கள், மக்களுக்கு ஏவினார்கள், அதே மாதிரி அவர்களுக்கு ஏவினார்கள், இப்படி எல்லாம் வார்த்தை பிரயோகங்கள் வருது. இந்த ஹதீஸுகள் எப்படி எல்லாம் முதல்ல வருகுது, இந்த ஹதீஸ் எப்படி பிரியுது, அந்த ஹதீஸினுடைய வகைகளை அதனுடைய வாசகங்களோட முதல்ல நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதங்களையும் நான் ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட கேட்கிறேன். முதல்ல அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பிற்குரிய நேயர்களே, சகோதரர்களே, சர்வதேச பிறைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்கள் சொன்ன மாதிரி நாம் ஆதாரமாக மேற்கோள் காட்டி கருத்தை சொல்லியிருந்தோம். மற்றவர்கள் சகோதரர் பிஜே அவர்கள் ஹதீஸில் வந்ததை வரவில்லை என்று சொல்கின்றார். எனவே அது முற்றிலும் தவறானது என்பதற்கான சில விடயங்களை சுட்டிக்காட்டி ஒரு சிடியை வெளியிட்டிருந்தோம். அதற்கு பதில் புரோகிராமாக ஒரு பாரிய ஒரு பதில் என்ற அடிப்படையில் அவர்கள் பதில் ஒன்றை டிஎன்டிஜேயினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இப்போது இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னர் இந்த ஹதீஸ் எவ்வாறு வருகிறது என்பதை நான் இப்போது உங்களுக்கு ஆரம்பத்தில் முழுமையாக விளங்கப்படுத்தினால் பின்னர் உங்களுக்கு விளங்குறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். ஒன்று, இதே வேளையில் நாங்கள் பார்த்ததில் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி 15க்கு மேற்பட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார்கள். அது குற்றச்சாட்டு என்று சொன்னால் நான் 15 தவறுகளை விடுகின்றேன். இன்னொன்று சொன்னால் அவர்களுடைய வாதப்படி நான் வேணும் என்று பொய் சொல்றேன், மார்க்கத்தை மறைக்கன், பொய்ய நிலைநாட்ட பார்க்கன் என்ற வார்த்தையெல்லாம் போடுறாங்க. சரியானே? இப்ப அவருடைய வாதப்படி நான் 15 குற்றச்சாட்டு என்றால் என்னுடைய கூற்றுப்படி நான் சொன்னது சரி என்று இருந்தால் அந்த 15ம் அவர்கள் தவறாக வழங்குகின்ற பிழையான முறையில் கருத்து கொடுக்கின்ற அல்லது வேணுமென்று திட்டமிட்டு சதி செய்து ஹதீஸில திருவிளையாடல் நடத்துற ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் வரும். இப்ப நீங்க பார்த்து நீங்க அதை முடிவெடுக்கலாம். எதை நான் விளங்கப்படுத்த போறதுல யார் இந்த ஹதீஸில் சரியான மோசமான முறையில மாத்தி செல்றாங்க, இருட்டடிப்பு செய்யறாங்க, தங்களுடைய மதுஹபை காப்பாற்றுறதுக்காக வேண்டி என்னென்னலாம் செய்யறாங்கிறத நீங்க கண்டுகொள்வையல். அடுத்தது உசூல் ஹதீஸ் விஷயத்திலேயும் ஹதீஸ் கலை விதிகள் விடயத்தில் ஹதீஸ் கலை விதிக்கு அப்பால புதிதான முறையில் எல்லாம் சொல்லக்கூடிய விடயங்களை அவர்கள் செல்லார்கள் என்பதை நீங்க இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு கொள்வேன். இப்போது நான் ஹதீஸை முதலாக வழங்கப்படுத்துறதுக்கு வருகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வைக்கக்கூடிய ஹதீஸ், நாம் முதலாவதாக எடுத்து சொல்லக்கூடிய ஹதீஸ் இவ்வாறு வருகிறது. இதை நீங்கள் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, முஸன்னஃப் அப்துர் ரஸாக் போன்ற கிரந்தங்களில் காணலாம். என்னவென்றால் அதை சஹாபி சொல்கிறார். அந்த சஹாபியிடமிருந்து அபு உமைர் என்கிறவர் கேட்கிறார். ஒரு சஹாபி நபிர காலத்தில் நடந்ததை சொல்கிறார். அவரிடமிருந்து அபு உமைர் என்கிறவர் கேட்கிறார். அவரிடமிருந்து அபு பிஷர் என்கிறவர் கேட்கிறார். அந்த அபு பிஷர் என்கிறவரிடம் ஹுசைம் என்பவர் கேட்கிறார். அதே மாதிரி ஷூபா என்பவர் கேட்கிறார். 2ஆம் நபர்
மூணாவதாக இன்னும் ஒரு ஆள் கேட்கிறார், அபு அவானா. இந்த 3 பேர் கேட்கிறார்கள். இந்த 3ஆம் நபருடைய அறிவிப்பை என்னுடைய சீடியிலே நான் ஒரு காரணத்துக்காக குறிப்பிடவில்லை, அதை பற்றி பின்னர் நான் சொல்வேன். சரி, இதிலே இந்த ஹுசைனுடைய அறிவிப்பில் நாங்கள் ஆதாரமாக கூட்டக்கூடிய அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. எங்களுக்கு ஷவ்வாலின் பிறை மறைக்கப்பட்டதால் நாங்கள் நோன்பாளியாக காலை அடைந்தோம். அப்போது பகலின் இறுதியில் ஒரு பிரயாண கூட்டம் வந்து அவர்கள் நேற்று பிறையை கண்டதாக நபிகளாரிடம் சான்று பகர்ந்தார்கள். அப்போது நோன்பை விடுமாறும் மறுநாள் தொழுகைக்கு வெளியேறுமாறும் மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று, இவ்வாறு மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று ஹுசைம் என்கிறவர் அறிவிக்கிறார் என்ற செய்தியை சொன்னோம். இந்த மக்களுக்கு என்ற செய்தியை சொல்ல வந்ததற்கான காரணம், பிஜே அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இன்னொரு ஹதீஸிலே அது வேறொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி மைனாவில் பிறை தென்படாமல் இருந்து 30வது நாள் நோன்பை பிடித்திருக்கிற போது 2 கிராமப்புறத்து அரபியர்கள் வந்து தாங்கள் பிறை கண்டதாக சாட்சி சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். அப்ப என்ன எல்லாருக்கும் தான் அந்த கட்டளையிட்டார்கள் என்று பிஜே என்ன செய்கிறார் சொல்லாரு. எனவே அந்த ஹதீஸில் அந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு வந்த மாதிரி இந்த ஹதீஸில் மக்களுக்கு விரல்ல வந்திருந்தால் அவருடைய வாதப்படி இதுவும் என்னது எல்லா மக்களுக்கும் மேவினண்டுதான் வெறும். இதுல வராதத்தால அவங்க என்ன சொல்லாங்க என்றால், ஊரில் உள்ள மக்களுக்கு ஏவல்ல, மாறாக அவர் என்ன சொன்னார் என்றால் வந்த பிரயாண கூட்டத்துக்கு தான் ஏவின என்று சொல்ல வருகிறார். அதற்கு அவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய விடயத்தையும் இப்போது நாம பார்ப்போம். இந்த வேளையில் ஒன்று சொல்லணும் சகோதரர்களே, இப்போது நாங்கள் முன்வைத்த ஹதீஸை இப்போது சொன்னேன், சரியானே? இது இந்த அபூ பிஸ்ரிடம் இருந்து கேட்ட ஹுசைன் செல்ற விதம். இதேவேளை அபூ பிஸ்ரிடம் இருந்து கேட்ட ஷூபா என்கிறவர் இதை சொல்கிற போது அவர் வேறொரு விதமாக சொல்கின்றார். என்னவென்றால், இரண்டும் கருத்தில் ஒன்று. நான் என்னுடைய முதல் சீடியிலையும் சொல்லியிருந்தேன், இது ஒன்றுக்கொன்று முரண்பாடானது அல்ல, ஒன்றுக்கொன்று நேர்பாடானதுதான். அவர்கள் தான் முரண்பாடாக செய்கிறார்கள், காட்டுகிறார்கள் சொல்லி இருந்தேன். ஆனால் அதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் நான் முரண்பாடாக்கியே சொன்ன மாதிரி பல தரம் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள், சரிதானே? எனவே சாதன் ஒருவர் செல்லா இருந்தா ஷூபாவைத்தான் தட்ட வேண்டும். ஆனால் இமாம் ஷூபா வந்து அவரும் பெரிய ஹதீஸ் கலை அறிஞர். இங்க ஒரு முரண்பாடு இல்லை, அது வந்து ஒரு முரண்பாடு இல்லை. இப்போது நான் அதை வழங்கப்படுத்துகிறேன். இங்க பாருங்கள், இது வந்து இந்த செய்தியை இந்த அபூ பிஸ்ரிடம் இருந்து கேட்ட ஷூபா என்கிறவர் செல்ற விதம். இந்த செய்தி இதுக்கும் அதுக்கும் இடையில சில வார்த்தை பிரயோகம் வித்தியாசம். எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களான மக்கள் ரமலானில் நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தார்கள். எப்படி வருகிறது? ரமலானில் அவர்களின் நபிலான தோழர்கள் ரமலானில் காலை பொழுதை நோன்பாளியாக அடைந்தார்கள். ஒரு பிரயாண கூட்டம் வந்து நேற்று பிறை கண்டதாக சாட்சி சொன்னார்கள். அப்போது எஞ்சிய நாளில் நோன்பை விடுமாறு அவர்களுக்கு நபிகளார் கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது. இந்த செய்தி பைஹக்கில சுனனு சகீர் என்ற பைஹக்கிக்குரிய ஒரு கிதாப் இருக்கு, சுனனுல் குப்ரா, இன்னொன்று இருக்குது சுனனு சகீர், அதனுடைய ரிவாயத். நான் இந்த ரிவாயத்தை எனது முதல் கிளிப்பிலேயும் நான் சொல்றேன். இந்த ரிவாயத்தில் இந்த டிஎன் ரீஜனர் எந்த அளவுக்கு இருட்டடிப்பு செஞ்சாங்கிறத நான் பின்னர் அந்த சந்தேகத்துக்கு பதில சொல்றேன். இங்க பாருங்க, இதுல ஷூபா சொல்லும் போது எப்படி சொல்லாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களான மக்கள் ரமலானில் நோன்பாளியாக காலை அடைந்தார்கள், சரிதானே? அப்ப யாரு? மக்கள் படர்க்கையாக வருகிறது. இங்க வருகிறது
எங்களுக்கு பிறை மறைக்கப்பட்டதால் நாங்கள் நோம்பாளியாக காலை பொழுதை அடைந்தோம். தன்னிலையில வருகிறது. அப்ப இந்த காலை பொழுதிலே அடைந்தோம் என்ற இந்த அறிவிப்பு சரியானே. அப்படியே அந்த செய்தி வந்து பிரயாண கூட்டத்தினர் வந்து பிறையை கண்ட செய்தியை சொன்ன போது நபிகளார் மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். அப்ப நோன்பை விட்டது யாரு? அந்த மைனாவில் இருந்த எல்லா மக்களும் நோன்பை விட்டார்கள். யாரோ எங்கேயோ பிறையை கண்டு வந்து சொன்ன போது எல்லாரும் நோன்பை விட்டாள்ங்கிற விடயம் வருகிறது. இங்க மக்களுக்கு தெளிவா வருகிறது. சரி, அங்க மக்களுக்கு தெளிவா என்ன செய்யல, வரல. வராவிட்டாலும் கருத்தில இதுவும் அது ஒரு கருத்து. ஏன் வரல என்கிற விடயத்தை நாம் இப்ப விளங்கணும். ஏனென்றால் ஷூபாவுடைய அறிவிப்பு, இவர் இந்த செய்தியை சொல்ற போது என்ன செய்யறார்? ஆரம்பத்திலே அவர் படற்கையாகத்தான், தேர்ட் பர்சனாகத்தான் அந்த வசனத்தை தொடங்குகிறார். நபியலாருடைய தோழர்கள் ரமதானில் பிறை காணாததால் என்ன செய்கிறார்கள்? நோன்பை பிடித்தார்கள். அன்று காலை அடைந்த நோம்பாளியா காலை அடைந்தால் என்று வாரதால முந்திய அவர்கள் என்று வந்துட்டு, அப்ப காலை பொழுதில் அவர்கள் நோன்பு பிடித்து இருக்கிற போது ஒரு பிரயாண கூட்டத்தினர் வந்து பிறை கண்டதாக சாட்சி சொன்னதும் நபிகளார் நோன்பை வருமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் முன்னுக்கு படற்கை என்றதால பின்னுக்கு அதை படற்கையாகத்தானே சொல்லணும். முன்னுக்கு மக்கள் என்று வந்ததால சில அறிவிப்பில சஹாபாக்கள் நோன்பு பிடித்தாள் என்று வந்ததால முன்னுக்கே படற்கையா வந்ததால பின்னுக்கு அவர்களை நோன்பு விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்றால் அது யாரை சுட்டிக்காட்டும்? அது யாரை சுட்டிக்காட்டும்? நோன்பை யார் பிடித்தார்களோ அவர்களை சுட்டிக்காட்டும். ஏன் அங்கே படற்கையாகத்தான் முந்தி சொல்லப்படுகிறது. இது தமிழ்ல ஒரு சாதாரண விடயம். இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணத்தை சொல்லு. என்னது, சிலர் பாங்கின் சத்தம் கேட்காததால் அவர்கள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். உதாரணம் உண்டு. அப்போது ஒரு சிலர் வந்து அவர்களிடத்தில் தாங்கள் பாங்கு சப்தத்தை கேட்டதாக சாட்சி சொன்னார்கள். அவர்களின் தலைவர் அப்போது அவர்களுக்கு தொழுகைக்கு போகுமாறு கட்டளையிட்டார் என்று வந்தால் இங்க மூன்றும் படற்கை தான். சிலர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பாங்கு சத்தத்தை கேட்காததால். இரண்டாவது வந்து சாட்சி சொன்னார்கள் சிலர் பாங்கு சத்தத்தை கேட்டதாக. இப்ப அவர்களுக்கு பள்ளிவாயலுக்கு போகுமாறு கட்டளையிட்டார் என்றால் இது சாதாரணமா நம்முடைய சொந்த பாசையிலே தெளிஞ்ச விஷயம். முதலுக்கு படற்கையில் சொன்னால் திருப்பியும் படற்கைக்கு சொல்றது என்கிறது அடிப்படை. சில சந்தர்ப்பத்தில் ஒருவர் பேசுகின்ற பேச்சிலே தன்னிலையில் சொல்லி படற்கைக்கு மாறுவார், முன்னிலையில் சொல்லி படற்கைக்கு மாறுவார். அது ஒரு முறையும் இருக்கிறது பேச்சு நடையிலே தேவைக்கேற்ற மாதிரி. அடிப்படையில் என்ன இவ்வாறு பேசுவது. அந்த அடிப்படையில் இங்கே என்ன விளங்குகிறது? அடிப்படையில் இந்த அறிவிப்பில் படற்கையாக வருகிறது. இதிலே என்னவென்றால் ஷூபாவிடம் இருந்து கேட்டவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் 9 பேர் என்று. ஆனால் உண்மையில் 9 பேர் அல்ல, அதிகமானவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 பேர் கேட்டிருக்கிறார்கள். சரிதானே? இதிலே படற்கையாக அறிவித்தவர்கள் விளக்கமாக அந்த விஷயத்தை விளக்கமாக அறிவித்தவர்கள் 12 பேர். இந்த 12 பேருடைய அறிவிப்பும் ஒரு சில இமாம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒருவருடைய விரிவான அறிவிப்பை போட்டு அதை முன்வைத்து விட்டு அவரை போல இன்னாரெல்லாம் அறிவிச்சிருக்கிறார் சொல்வார். அந்த அடிப்படையில் தான் விரிவாக 12 பேர் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்றார். 5 பேர் சுருக்கமாக அறிவிச்சிருக்காங்க. அதுல 4 பேர் ஒரு விதமாக, இன்னொரு பேர் ஒரு விதமாக. இது சுருக்கமான அறிவிப்பு. சரி, மொத்தத்தில் இந்த படற்கையாக வந்த இந்த அறிவிப்பு, ஷூபாவுடைய இந்த அறிவிப்பு எல்லாம் சம்பவம் எப்படி சொல்லப்படுது என்றால் படற்கையாகத்தான் சொல்லப்படுகிறது. எது? யார் நோன்பு நோட்டார்கள்? யார் நோன்பு நோட்டார்கள்? சஹாபாக்கள் நோன்பு நோட்டார்கள். சரிதானே? இதுல உதாரணமாக நான் இன்னொரு அறிவிப்பை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். முஸ்னத் இப்னு ஜாதில ஒரு அறிவிப்பு வருகிறது. அதிலேயும் ஷூபாவிடம் என்று கேட்ட அலி என்பவர் சொல்கிறாரு, நபியலாருடைய சஹாபாக்கள்
அவர்கள் ரமலானில் நோன்பு பிடித்திருந்தார்கள். அதுவும் நோன்பு பிடித்தவர்கள் சஹாபாக்கள் என்றே வருகிறது. அப்போது பகலின் இறுதியில் ஒரு பிரயாண கூட்டம் வந்து நபிகளாரிடம் நேற்று பிறை கண்டதாக சான்று பகர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறும் மறுநாள் தொழுந்தடலுக்கு போகுமாறும் கட்டளையிட்டார்கள். இந்த மாதிரி தான் இவருடைய அறிவிப்பெல்லாம் பெருகுது. இது ஒரு விதம். சரியானே? ஷூபாவுடைய அறிவிப்பில் மக்களுக்கென்று செல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அங்கே நோன்பு பிடித்தவர்கள் அவர்கள் என்று படற்கையால் சொல்லப்பட்டதால, அதற்கு பின்னால சஹாபாக்கள் மக்கள் என்று வந்ததால அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் நோன்பை விடுமாறு என்றால், முன்னுக்கு யாரை நோம்பாளிகளாக சொல்லப்பட்டதோ அவர்களுக்குத்தான் அந்த கட்டளையிட்டாளுங்கிறது ஒரு தெளிவான விஷயம். இது தமிழ் பாஷையில் இருந்தால் எல்லா ஒரு அடிப்படையில் தெளிவான விஷயம். இதை மட்டும் நீங்கள் எடுத்தால் இது தெளிவாக வழங்குது. சரிதானே? சரி, இதுல இந்த அறிவிப்பு இதுல ஏன் மக்கள் என்று வருகிறது என்றால், அதை நாம் ஒரு கேள்வி எழுப்பினால், இங்க என்ன சொன்னாரு? எங்களுக்கு பிறைதன்படாததால் இந்த அபூ பிஸ்ர் சென்னதாக ஹுசைம் என்கிறவர் சொல்கிறார். இரண்டும் கருத்தில் ஒன்றுதான். ஒரு செய்தியை நான் சொல்ல போது எனக்கு 2 பேர் கேட்டால் 2 பேரும் 2 விதமா ஒரே கருத்தை சொல்வார்கள். வார்த்தைகள் வித்தியாசப்படலாம், இது சகஜம். ஹுசைம் என்கிறவர் என்ன சொன்னாரு? எங்களுக்கு பிறைதன்படாததால் நாங்கள் நோம்பாளி இருந்தோம். வந்தவர்கள் பிரயாண கூட்டத்தினர் சான்று சொன்னதும் நபிகளார் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று இவர் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டது யாரை? மக்களை என்றதை தெளிவாக சொல்கின்றார். சரியானே? இது 2. இதே நேரம் 3வது ஒரு அறிவிப்பு வருகிறது. அதுவும் பைஹக்கில வருகிறது. சரிதானே? அதை இந்த ஹுசை மாதிரி மற்றொரு ஆள் அபு அவானா என்கிறவர் கேட்டு அறிவிக்கக்கூடிய செய்தி. சரியானே? இந்த செய்தி ஒரு ஆதாரமான அறிவிப்பு. ஆனால் இதை பற்றி நான் முந்தி சொல்லவில்லை. அதற்கு காரணம், இதில் வரக்கூடிய அலி இப்னு முஹம்மத் என்கிற அறிவிப்பாளரிடம் இருந்துதான் பைஹக்கி இமாம் இதை எழுதுகின்றார். இந்த அலி இப்னு முஹம்மத் என்கிறவரை பற்றிய குறிப்புகள் எதையும் இமாம்கள் இவர் நல்லவரா பொல்லாதவரா என்கிறத பற்றிய தரவை தெளிவாக சுட்டிக்காட்டல. ஒரு அறிவிப்பாளரை பற்றி இவர் நல்லவரா, ஆதாரத்துக்கு எடுக்க முடியுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும்போது அவரை பற்றிய தரவு இல்லை என்றால், அவரை நாம் இனங்காண நினைத்தால் அதற்குரிய முறையில் ஒன்று, பல வடிவங்கள் ஒரு முறையில் ஒன்று, அந்த குறிக்கப்பட்ட அறிவிப்பாளருடைய ஏனைய அறிவிப்புகள், ஏனைய ஹதீஸ்களில் அவர் நம்பகமான நல்ல அறிவிப்பாளர்களுக்கு அவர்கள் சொன்ன மாதிரி இவரும் அறிவிக்கிறாரா என்று ஒரு பெரிய ஒரு ஆய்வு நடத்தணும். அது ஒரு பெரிய ரிசர்ச். நல்லவர்கள் அறிவித்த மாதிரியே அறிவிப்பவராக, நல்லவருடைய ஹதீஸ்களை போன்ற இவரும் ஹதீஸ் அறிவிக்கிறவராக இனம் கண்டால் இவர் நம்பகமானவர் என்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும். அந்த அடிப்படையில் இந்த அலி இப்னு முஹம்மது என்கிற பைஹக்கி இமாமுடைய உஸ்தாது இவருடைய நம்பகத்தன்மையை பற்றி ஆய்வு செய்த வேளையில் இவர் ஒரு உண்மையாளராக நாம் முடிவெடுக்கிறோம். இவருடைய அறிவிப்பிலேயும் அபு அவானா என்கிறவர் அபு பிஸ்ரிடம் கேட்ட 3வது ஆள், அவரும் என்ன சொல்லாரு? மக்களுக்கு தொழுகைக்கு போகுமாறு நபிகளார் நோன்பை விடுமாறு கட்டளையிட்ட செய்தியைத்தான் இவரும் சொல்கிறார். சரிதானே? எனவே இதுல நமக்கு விளங்கணும். இவடத்தை இன்னொரு விஷயத்தை நான் இப்ப சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அது ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த அபு பிஸ்ர் எங்கக்கூடிய இந்த நபரிடம் என்று கேட்ட ஹுசைம் என்கிறவர் இவரும் ஷூபாவும் வார்த்தைகளில் வித்தியாசம், கருத்தில் ஒன்றொன்று சொன்னேன். ஒரு வாதத்திற்கு தற்செயலாக ஒருவர் டிஎன்டிஜனை போன்று தவறான முறையில் விளங்கி, சரியானே, இந்த 3 பேர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், சரியானே, அல்ல 2 பேர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். வந்து இந்த 2 பேரில் ஒருவருக்கொருவர் முரண்பட்டால் யாரை எடுப்பது என்ற ஒரு கேள்வி வரும். சரியானே? இந்த 2 பேரில் மிக பலகீனமானவர் யாரோ அவரை தட்டப்படும், மற்றொரு ரிவாயத்தை எடுக்கப்படும். அதே நேரம் 2 பேரில் ஒருவரை விட மிக உறுதியானவர் என்றால் மிக உறுதியானவருடைய கூற்றை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த அடிப்படையில் ஹுசைம் என்கிற நபர்
ஷூபா என்கிறவரை விட மிக வலுவானவர். ஒரு வாதத்திற்கு என்ன அமரகும் அவர்களுக்கு ஏவினார் என்று வாரது பிரியாண கூட்டத்தாரை தான் சுட்டி காட்டுது என்று வாதிட வந்தால் அவருடைய அறிவிப்பை விட யாருடைய அறிவிப்பு? மக்களுக்கு ஏவினார்கள் என்று வாரவருடைய அறிவிப்பு அவர் மிக வலுவானவர் என்கிற ஒரு விடயத்தை நான் சுட்டி காட்டி இருக்கேன். சரியானே? இதுல நான் என்னுடைய பேச்சில் இவருக்கும் முரண்பாடு இல்லை என்றதை நான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு இப்ப வழங்கியிருக்கும். இந்த ரெண்டினையும் தனித்தனியை நோக்கி பார்க்கிற போது கருத்து ரெண்டு முண்டை நாடுகிறது. இதுல இந்த ஹுசைன் என்பவர் இவர் அறிவித்த இந்த செய்தியை கேட்டவர்கள் 3 விதமாக அறிவிக்கிறாங்க. எத்தனை விதமாக? 3 விதமான கருத்தில வித்தியாசம் அல்ல. அதை சொல்லவார் என்னவென்றால், மக்களுக்கு ஏவினார்கள் என்று 4 பேர் சொன்னாங்க. இது நான் என்னுடைய முதல் உரையிலேயும் சொல்லியிருந்தேன். அப்துல் ரஸாக் அவர்கள் முசன்னஃப் என்ற கிரந்தத்தில் ஹுசைமுக்கிட்ட இருந்து கேட்டு அறிவிக்கிறார். டிஎன்ஜி பேசும்போது அப்துல் ரஸாக் மட்டும்தான் அறிவித்ததாக சொன்னார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. சரி, அதை பத்தி புறவா. சரியான. 2வது இமாம் இப்னு அபி ஷைபா என்கிறவர் ஹுசைமுக்கிட்ட கேட்டு முசன்னஃப் என்கிற கிதாபிலே செய்கிறார், அறிவிக்கிறார். அது அவர கிதாப். 3வது இமாம் அபு குரைப் என்கிறவர் அவரும் ஹுசைமிடம் இருந்து கேட்டு தஹ்தீபுல் ஆசார் என்கிற கிதாபில் அந்த செய்தி பதியப்பட்டிருக்குது, மக்களுக்கு ஏவினார்கள் என்கிற செய்தியைத்தான் சொன்னார். 4வது இமாம் அஹமத் அவருடைய முஸ்னத் அஹமத் என்ற கிதாபில் மக்களுக்கு ஏவின் என்று சொல்லித்தான் ஹுசைன் சொன்னாரு என்று சொன்னார். சரியானே? 5வது ஜியாத் இப்னு அய்யூப் என்கிறவர் இவர் மக்களுக்கு என்ற வார்த்தையும் போடல, அவர்களுக்கு என்ற வார்த்தையும் போடாம அதை விட்டு விட்டு பிரியாண கூட்டம் வந்து சாக்கி சொன்னதும் நோன்பை விடுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் நோன்பு பிடித்தவர்களுக்கு தான் அந்த கட்டளை போகும். அதான் வெளிப்படை அவருடைய அறிவிப்பில். சரியானே? அப்ப இங்க 4 பேர் தெளிவாக மக்களுக்கு என்று சொல்லிவிட்டார். இன்னும் 2 பேர் என்ன 2 பேர் அவர்களுக்கு என்ற வார்த்தையை போடுகிறார். இந்த ஹுசைன் சொன்னதா 2 பேர் அவர்களுக்கு என்ற வார்த்தையை போடுகிறார். அவர்களுக்கு ஏவினார். இந்த அவர்களுக்கு என்றால் யாரை நாடு? அவர்கள் என்ற வார்த்தை யாரை நாடுகிறது என்று ஹுசைனுடைய மற்ற மாணவர்கள் என்ன சொன்னார்கள்? யாரை நாடுவதாக? மக்கள் என்பதை. எனவே அவர்களுக்கு என்று சொல்லக்கூடியது மக்களைத்தான் நாடுவதாக 4 பேர் ஹுசைனிடம் கேட்டு சொன்னார்கள். சரியானே? எனவே அந்த 4 பேருடைய கூற்றுக்கிணங்க இந்த 2 பேரும் அவர்கள் என்று நாடுவது யாரை? மக்களை என்பது தெரிஞ்ச விஷயம். 3வது இப்னு அபி ஷைபா என்கிறவர் இவர் அவரே மக்களுக்கு என்று ஒரு நேரம் அறிவிக்கிறார், அவர் இன்னொரு நேரம் அவர்கள் என்று அறிவிக்கிறார். அப்ப அவரே மக்கள் என்றும் சொல்லி இன்னொரு ஒருவர்கிட்ட சொல்லும் போது அவர்கள் என்று சொன்னார். அவருடைய அவர்கள் என்றதை கொண்டு நாட்டம் யாரு? மக்கள். அவரே மக்கள் என்று முதல் ஒருவர்கிட்ட சொல்லிட்டு இன்னும் திருப்பியும் சொல்லும் போது அதே செய்தியை சொல்லும் போது அவர்கள் என்று சொன்னால் அவர்தான் நாடுகிறார். அவர்கள் என்கிற வார்த்தை முறம் யாரை? மக்களை. இதுதான் இந்த அறிவிப்பினுடைய சரியான வடிவம். சரிதானே? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நீங்கள் புரிந்து கொண்டார். எனவே மொத்தத்தில் ஹுசைன் என்பவருக்கு உள்ள 7 மாணவர்களில் 4 பேர் அதிகமானவர்கள் அபூ பிஷ்ர் என்கிறவர் மக்களுக்கு ஏவுமாறு கட்டளையிட்டார் என்கிறதை தெளிவாக அறிவித்திருக்கிறார். ஒரு விடயம். இப்ப இவருடைய அறிவிப்பில் அவர்களுக்கு ஏவினார் என்ற வார்த்தையை தான் இவருடைய அறிவிப்பில் எல்லாத்திலையும் பார்க்கலாம். ஏன் அவர்களுக்கு என்று சொன்னார், மக்கள் என்று தெளிவா சொல்லல? காரணம், அவர் நோன்பு பிடித்தவர்கள், அவர்கள் சஹாபாக்கள் நோன்பு பிடித்தார்கள். நபியலாருடைய சஹாபாக்களான மக்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள்.
அப்போ ஒரு பிரயாண கூட்டம் வந்தார்கள், ஆனால் அவர்களை நோன்பு விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று சொல்ல போது அவர்கள் என்று சொல்லுவதுதான் அது பொருத்தமானது. அதனால் ஷூபா என்கிறவர் அவர்கள் என்ற வார்த்தையை பிரயோகித்தார். எனவே இங்கே கருத்தில் அதுகும் ஒன்று இதுகும் ஒன்று என்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் விளங்குகிறேன். தற்போது இந்த ஹதீஸினுடைய கிளைகள் இஸ்னாது சனது என்று சொன்னால் அந்த அறிவிப்பாளர்கள் பிரிந்து போவது, அதை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீர்கள். நேயர்களுக்கும் அது தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போது நான் உங்களிடம் கேட்கக்கூடிய அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இந்த ஹுஷைமிடமிருந்து 5 பேர் தான் கேட்டிருக்கின்றார்கள் என்றும், அந்த 5 பேர்களில் அப்துல் ரசாக் என்கிற ஒருத்தர் மட்டும்தான் அமரன்னாஸ் என்று அறிவிப்பதாகவும், மற்ற 4 பேரும் அமரகும் அவர்களுக்கு ஏவினார்கள் என்று அறிவிப்பதாகவும் அவர் இதில் சுட்டி காட்டியிருக்கிறார். அதில் அந்த அப்துல் ரசாக் என்கிறவர் அமரன்னாஸ் மக்களுக்கு ஏவினார்கள் என்று சொல்றார். அப்போ ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்ட 5 பேர்ல ஒரு ஆள் மட்டும் ஒன்னா சொல்லும் போது 3 பேர் வேறாக சொல்றாங்க. அப்ப பெரும்பான்மையை தானே எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமரகும் அப்படிங்கறதான் சரி அப்படிங்கறத அவர் உறுதியா அதுல சொல்றாரு. இதுக்கு நீங்க என்ன வழக்கம் சொல்ல போறீங்க? ஹுசைமிடம் இருந்து எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க? 5 பேர் அறிவிக்கிறாங்க. ஹுசைமுடைய மாணவர்கள் 5 பேர். இந்த 5 பேர்ல 4 மாணவர்கள் வாகன கூட்டத்தார்களுக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று அறிவிக்கிறார்கள். ஒரே ஒருவர், யாரே அப்துல் ரசாக், அவர் மட்டும்தான் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று அறிவிக்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ்களை படித்தவர்கள், விவரம் புரிந்தவர்கள் எப்படி முடிவு செய்யணும்? ஹுசைமிடமிருந்தும் மக்களுக்கு என்று வந்திருக்கிறது, அவர்களுக்கு என்று வந்திருக்கிறது. சோபாவிடமிருந்தும் 2 விதமா வந்திருக்கிறது. ஆக இங்க பிரச்சனைக்குரியவர்கள் ஹுசைமோ சோபாவோ கிடையாது, அவருடைய மாணவர்கள் தான். இது தெல்ல தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அறிவாளிகள் என்ன செய்யணும்? ஹுசைமிடமிருந்து 5 பேர் அறிவிச்சிருக்காங்களா, 4 பேர் எப்படி அறிவிக்கிறாங்க? அமரகும் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் அமரநாசன் அறிவிக்கிறாரு, அந்த ஒரு ஆளுடைய அறிவிப்பை தள்ளிடுவோம். அமரகும் என்று அறிவிச்சவருடைய பெரும்பான்மையுடைய அறிவிப்பை ஏற்றுக்கிறோம். அப்ப ஹுசைமிடமிருந்து நீங்க முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரியான முடிவு என்ன? பெரும்பான்மையை அறிவித்த அடிப்படையில் முடிவெடுப்பதாக இருந்தால் அமரகும் என்ற அறிவிப்பு தான் ஹுசைன் சொன்னார். சோபாவிடமிருந்து அவர் அமரகும் என்று சொன்னாரா, அமரநாஸ் என்று சொன்னாரா என்று முடிவெடுப்பதாக இருந்தால் 8 பேர் அறிவித்ததின் அடிப்படையில் சோபாவும் அமரகும் என்றுதான் சொன்னார். அன்பிற்குரிய சகோதரர்களே, டிஎன்டிஜினர் இந்த வேளையில் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய கருத்துக்கு சார்பாக பேசுகிற போது என்ன செய்கிறார்கள் என்றால், ஷூபாவினுடைய படற்கையாகவே வரக்கூடிய அந்த அறிவிப்புகளை தனியாக எடுத்து நோக்கி, அதை படற்கையாகவே கருத்தை கொடுத்த ஆரம்பத்தில் அதை நோக்கி பார்க்காமல், நான் இப்ப வெவ்வேறாக்கி சொன்னேன் சரியானே, அதை பார்க்காமல் அவர்கள் இங்கே வரக்கூடிய ஹுசைமுடைய இந்த அறிவிப்பில் எங்களுக்கு பிறைதன்படாமல் இருந்தது என்ற வார அறிவிப்பை எடுத்து அதிலே 2 பேர் சொன்னார்கள் என்று சொன்னேன். அந்த 2 பேர்கள் தான் அவர்களுக்கு ஏவினார்கள் என்கிற வார்த்தை சொன்னார் சரியானே. அதையும் அந்த அறிவிப்பை எடுத்து அதை வைத்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் சரிதானே. இதனால் தான் அவ்வாறு பேசி மக்கள் மத்தியிலே ஒரு குழப்ப நிலையான, விளப்பமில்லாத ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஹதீஸ் கலையை தெளிவாக நிதானமாக விளங்கணும் என்கிற ஒருவர் அந்த ஹதீஸ் வந்த வடிவங்களை சரியாக எடுத்து பார்த்து ஏன் இவ்வாறு வந்துங்கிற நிதானமாக பார்த்தால் உங்களுக்கு விளங்கலாம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வார், இதை நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கான இன்னும் சில அதில் சம்பந்தப்பட விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது, அதை சொல்ல. இப்ப நான் சொன்னேன், அதாவது உங்களோட கேள்வி என்னென்றால், இந்த ஹுசைமிடம் இருந்து மக்களுக்கு ஏவினார்கள் என்று அப்துல் ரசாக் எங்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாரு. 4 பேர் அவர் கேட்ட மாணவர்கள், ஏனே 4 பேர் அவர்களுக்கு ஏவினார்கள். அதாவது அவர்களுக்கு என்றதை கொண்டு நாட்டம், நான் என்ன சொன்னேன், மக்களுக்கு. அதுக்கான காரணத்தை முந்தி வழங்கப்படுத்தி விட்டேன். அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்றால்
பிறையை பார்த்து விட்டு சாக்கி சொன்னவர்களுக்கு ஏவினார்கள் என்று அவர்களாக ஒரு கருத்தை உருவாக்கி, சரிதானே, அதை வலுப்படுத்த சில பொய்யை சொல்கிறார்கள். அதான் நீங்க கவனிக்க வேண்டியது. அதை வலுப்படுத்த பொய்யை சொன்னார்கள். இதுல என்ன தெளிவான பொய் என்றால், ஏன் பொய் சொன்னார்கள் என்றதையும் சொல்ல தெளிவா ஏன் பொய் சொன்னார். ஒன்று, ஹுசைமிடம் இருந்து 5 பேர் கேட்டார்கள் என்று. 5 அப்துல் ரஸாக் மட்டும்தான் மக்களுக்கு ஏவினான்னு சொன்னாரு. மற்ற 4 பேர் அவர்களுக்கு சொன்னார். எனவே 4 பேர் சொல்லதை எடுக்கிறதா, ஒரு நபர் சொல்லத்தை எடுக்கிறதா? ஹதீஸ்கால விதியும்படி என்ன செய்யணும்? 4 பேர் சொல்லத்தை தான் எடுக்கணும், 5வது ஆள விடணும்ங்கார். அந்த விதி அது இவர்கள் சொல்ல மாதிரி மொட்டையான விதி அல்ல. அது ஒரு கேள்வி அறிக்கை, சரிதானே? அதுக்கு வார இன்ஷா அல்லாஹ் அந்த விதியிலையும் பிழை, அந்த விதியை இவங்க அப்ளை பண்றதில் உள்ள சிக்கல், அதில் எப்படி தோதுக்கேற்ற மாதிரி பிரட்டுறாங்க என்கிறத புறவை பார்ப்போம், சரியானே? இங்கே இவர் சொன்னது பச்சை பொய், தெளிவான பொய். ஏன் பொய் என்று சொல்லணும் தெரியுமா? நானே என்னுடைய முந்திய பேச்சில் மறைக்கிறார்களா மறுக்கிறார்களா என்ற அந்த பேச்சிலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன். அவர்கள் என்னது அப்துல் ரஸாக் அவர் அறிவிக்கிறாரு, இமாம் இப்னு ஷைபாவுடைய கிரந்தத்தில் வருகுது, இமாம் தௌதீபுல் ஆசார், சரியானே, அதுல வருகுது என்றெல்லாம் நான் சொல்லி இருந்தேன். தௌதீபுல் ஆசார்ல யார் அறிவிக்கிறார்? மக்களுக்கு என்ற வார்த்தையை போட்டு ஹுசைபுடைய இன்னொரு மாணவன். அப்ப நான் கிதாபுடைய பேரை நானே சொல்லிட்டேன். அதுல ஒருவர் ஹுசைம், இன்னொருத்தர் ஷூபா. ஷூபாவோட ஒரு அறிவிப்பு தான் அப்படி, சரியானே? ஹுசைம் என்கிறவர் அறிவிக்கிற போது நீங்க அந்த ஹதீஸை முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் பார்க்கலாம், முஸன்னஃப் அப்துல் ரஸாக்லையும் பார்க்கலாம், கிரந்தங்கள். இமாம் தபரிக்குரிய தஹதீபுல் ஆசார் என்ற கிரந்தத்திலையும் பார்க்கலாம். அவர் என்ன சொல்லலாண்டால், அப்ப தஹதீபுல் ஆசார்ல அமரன் மக்களுக்கு ஏவினார் என்று வருது என்று சொல்லிட்டேன் நான், சரியானே? ஒன்று. முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் மக்களுக்கு ஏவினார் என்று வருது என்று சொல்லிட்டேன். சொன்ன கிளிப்பை அவர்கள் போட்டு காட்டுகிறார்கள். போட்டு காட்டி விட்டு என்ன சொல்லுகிறார்கள்? ஹுசைமிடம் இருந்து எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க? 5 பேர் அறிவிக்கிறாங்க. ஹுசைமுடைய மாணவர்கள் 5 பேர். இந்த 5 பேர்ல 4 மாணவர்கள் வாகன கூட்டத்தார்களுக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று அறிவிக்கிறார்கள். ஒரே ஒருவர், யாரு? அப்துல் ரஸாக், அவர் மட்டும்தான் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று அறிவிக்கிறார்கள். அப்துல் ரஸாக் மட்டும்தான் இப்படி சொல்லாரு எங்கார். ஒன்று, நீங்க என்ன செய்யணும்? இதை பார்த்திருக்கணும். நீங்க பார்த்திருப்பீங்க, எனக்கு பதில் செல்லத்துக்காக என்ன செய்றேன்? முயற்சி செஞ்சேன். அப்ப அதுலயே 3 இமாம்களை செல்ல, சரியானே? ஹுசைமுடைய கேட்ட 3 மாணவர்கள், ஒன்று இப்னு அபீ ஷைபா, மேலதிகமா நீங்க செல்லத்தோட மேலதிகமா இமாம் அபு குரைப், சரியானே? அப்ப இந்த 2ஐயும் நீங்க வேணுமென்று என்ன செய்றீர்கள்? விடுறேன், தெரிஞ்சு கொண்டு, சரியானே? 4வதாக, சரியானே, இமாம் அகமதுடைய முஸ்னத் அகமதில அங்க மக்களுக்கு ஏவினார்கள் என்ற வார்த்தையை அவரும் என்ன செய்றார்? ஹுசைம் கிட்ட இருந்து கேட்டதாக சொன்னார், சரியானே? எந்த கிதாபில் இருக்குது? ஷேபில் அர்னாவுத்துல தஹ்கீக் கூட வந்த முஸ்னத் அகமதை பிரட்டி பாருங்கள், கம்ப்யூட்டர்ல தெளிவா வருது. அப்ப 4 பேர் மக்களுக்கு ஏவினார்கள் என்றுதான் ஹுசைன் சொன்னார் என்று தெளிவாக சொல்லி இருக்க, சரிதானே? பச்சை பொய்யாக 5 பேர் மாணவர்கள் ஒருவர் தான் சொன்னார் என்று சொல்றது, 3 பேர்ல ஒருவர், 5 பேர்ல ஒன்று மிஸ் ஆன பரவாயில்லை. வேணுமென்ற என்ன செய்றேன்? இந்த பொய்யை உங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை வந்த இதான் மதுஹப்வாதிகள் செஞ்சது, கொள்ளையை காப்பாற்றுறதுக்காக, சரிதானே? எனவே மக்களுக்கு ஏவினார்கள் என்று ஹுசைமுடைய மாணவர்களில் 4 பேர் சொன்னார்கள். இதுல நான் சுட்டிக்காட்டியும் நீங்க கிளிப் என்ற கிளிப்பையே போட்டு விட்டு அதுல என்னென்ன கிதாபை எல்லாம் சொல்லுப்பாடுதுன்றதை சொல்லியும் அதை கண்டுகொள்ளாம மாதிரி என்ன மறுப்பு தெரிவிக்கார்கள் அவனோடு மொத்தமா கிளிப்ப போற, அதுல கிளிப்ப போட்டா என்ன நினைக்கிறது? இதுக்கு எல்லாம் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்கன்னு பார்க்கிறவர்கள் விளப்பம் இல்லாத மக்கள் நினைப்பார்கள், அல்லது அவரை மதுஹப்வாதிகள் நினைப்பார்கள், விளைதானே? அங்க செல்வது என்ன? 1-2க்கு செல்ல, அந்த மாதிரி இங்க கணக்க உள்டா வேலை செஞ்சிருக்காங்க, சரியானே? உண்டு. எனவே 5வது ஆள் என்ன சொன்னாரு? மக்களுக்கு ஏவினார்கள் என்ற வார்த்தை சொல்லாமல் சம்பவத்தை சொல்லிட்டு வந்து
நாங்க நோம்பாளியா இருந்தோம். இந்த அறிவிப்பு இந்த மாதிரி அறிவிக்கிறார்கள். ஒரு பிரியாண கூட்டம் வந்து சாக்கி சொன்னதும் ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்கிற போது அங்க மக்களும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அந்த ரிவாயத்தின் வெளிப்படை என்ன? மேலுக்கு இவர் சொன்னதெல்லாம் இந்த மக்களை செல்லுது. அப்ப இதுக்கு தான் சப்போர்ட். அவர்களுக்கு ஏவினார்கள் என்ற வார்த்தையை சொல்ல 2 பேர். எனவே அவர் ஒரு விதியை சொல்லார், நமக்கு பதிலளிக்கிற அப்பா சில ஒரு விதியை சொல்லார். பெரும்பானவர்கள் சொல்லத்தை தான் எடுக்கணும் என்ற அந்த விதியின்படி பெரும்பானவர்கள் என்ன சொன்னாங்க? மக்களுக்கு. அப்ப நீங்க ஒரு தியரிக்காக நீங்க ஒரு தியரியை கொண்டு வந்து அந்த தியரியை பிழையா யூஸ் பண்ண நேரத்தில் சரியான விடயத்தை புறச்சொல்லன் யூஸ் பண்றதுக்காக உங்களுக்கு சார்பு வரணுன்றதுக்காக அதிகமானவர்கள் மக்களுக்கு என்று அறிவித்த அந்த அறிவிப்பை சரியானே அதை மறைச்சி ஒருவர் மட்டும்தான் என்று சொல்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு திருவிழா நடத்துறாங்க. ஷூபாவுடைய அறிவிப்பில் இந்த அறிவிப்பில் அவர்களுக்கு என்று சொன்னதில் அதிகமானவர்கள் எல்லாரும் அப்படித்தான் சொல்லாங்க. ஒரே ஒருவர் மட்டும்தான் மக்கள் என்று சொல்ல அது பலகீனமானது. அதை பத்தி நான் இன்ஷாஅல்லாஹ் பிறகு பேசுறேன். சரிதானே? அப்ப இந்த சம்பவத்தில் வர அவர்களுக்கு பாருங்க, அதிகமானவர் அவர்களுக்கு தான் சொன்னார்கள். அவர் சொன்னார் அவர்களுக்கு நான் சொன்னார்கள். அவர்களுக்கு தான் ஏன் சொன்னார் என்கிற கேள்வி ஒன்றிருக்கு. சரியானே? என்ற முன்னுக்கு அவர் மக்கள் என்று சொல்லிவிட்டார். மக்கள் நோன்பு பிடித்ததால் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அவர்களை கொண்டு வந்து இந்த அறிவிப்பில் அவர்களை கொண்டு வந்து வரலாறு ஒன்றை மறைச்சி அதை கொண்டு வந்து இந்த அவர்களோட சேர்த்து சரியான மொத்தம் அதிகமானவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒரு புதுசா ஒரு ஹதீஸ் கலை. இது உலகத்தில் ஒரு நியூ எடிஷன், புது வெளியீடு. விளைத்தானே இந்த மாதிரி பார்க்கிறது. இந்த மாதிரியான ஒரு நாடகம் நடத்தி பல பொய்களையும் சொல்லி இந்த மாதிரி தெளிவாக வந்த ஒரு விஷயத்தை மறைச்சு விட்டார்கள். எனவே இது ஒரு 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 அல்லாஹ் பயந்து இருக்கக்கூடிய ஹதீஸ்களை விளங்கினவங்களால இது செய்ய முடியாது. இதுல தெளிவான விஷயம். நான் கிதாபோட பெயரை சுட்டி காட்டுறேன், இந்த கிதாப் பாருங்க, இந்த கிதாபில் இருக்கு. அப்படி இருந்தும் செல்லியும் அதை வீடியோ கிளிப்பில் போட்டு காட்டுறார்கள். ஆனால் அதை பதில் சொல்லாங்க. இல்லை என்ன சொல்லாங்க? அப்துல் ரசாக் மட்டும். மற்ற எல்லாமே என்னப்ப தாதிபில் ஆதாரண பொய்யா நடிச்சுக்கிறந்தமா? இபின் அபி ஷைபான முசன் அது பொய்யா? இமாம் அஹமது முஸ்னத் அஹமது பொய்யா? எனவே இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். உங்களுடைய அந்த வாதத்தில் பதில இருந்து எனக்கு தெளிவாக விளங்க என்னன்னு சொன்னா, அந்த ஹுஷைமிட்ட இருந்து 5 பேர் கேட்டதாக ஒரு ஆள் மட்டும்தான் அன்னாஸ் என்று சொன்னதாக அவங்க சொல்றாங்க. அதை எப்படி நாம் விளங்குறேன்னு சொன்னா, இந்த 3ஐயும் இருட்டடிப்பு செஞ்சிருக்கணும். இந்த 3ஐயும் இருட்டடிப்பு செஞ்சுட்டு அப்துல் ரசாக் மட்டும் அமரநாஸ் என்று சொல்றதாக சொல்லிட்டு இந்த ஜியாத் பின் அய்யூப்ங்கிறவர் அமரஹும் என்று சொல்லாம அமரநாஸ் என்று சொல்லாம வெறுமனே சொன்னது இடங்காலியா இருக்கிறதுனால அவர்களே அமரஹும் என்றதை இதுக்கு கொஞ்சம் போட்டு சேர்த்து இந்த 4 பேரையும் அமரஹும் என்று இது ஒரு ஆளை மட்டும் அமரநாஸ் 5 ஆக்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அமரன் ஹும் என்று சொல்றதுக்கு ஆதாரமா எடுக்கிறதுல ஒருத்தர் தான் வந்து இப்னு அபி ஷைபா. இதே இப்னு அபி ஷைபா 2 இடத்துல சொல்றாரு. அமர நாஸ் என்று முசன்னஃப்ல ஒரு ரிவாயத்திலையும் அமர ஹும் என்று இன்னொரு ரிவாயத்திலையும் சொல்றது நீங்க சுட்டி காட்டுறீங்க. அப்ப அவங்க ஏற்கனவே ஆதாரம் எடுத்தது இப்னு அபி ஷைபா. அவர் ஒரு தடவை அமர ஹும் என்று இன்னொரு தடவை அமர நாஸ்ன்னு சொன்னா இந்த ஹும் நாஸ்ங்கிறத இவர் விளங்கியிருக்கிறார் என்று அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்ட மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்க வாயாலேயே உண்மையை வெளி வைக்கிறது எனக்கு விளங்குது. இனி அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அடுத்த அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இந்த ஷுபாவிடம் 9 பேர் கேட்டதாக சொல்றாங்க. அந்த 9 பேரும் அமரஹும் என்று அமரநாஸ் என்று ஒருத்தர் தான் அதில் அறிவிக்கிறாரு. 8 பேர் அமரஹும் என்று அறிவிக்கிறாங்க. அதில் அந்த அமரநாஸ் என்று சொல்றத நாங்கள் ஷாத் என்று நிரூபிச்சிருந்தோம், அதை நாங்கள் ஆதாரமாக முன் வச்சிருந்தோம், அதுக்கு எங்கேயுமே நீங்க பதில் சொல்லலைங்கிறாங்க. சொல்லும் போதே பக்கத்தில் இருக்கிற ரஷ்மிகிட்ட கேட்கிறாரு, இலங்கை சேர்ந்த ரஷ்மிகிட்ட கேட்கிறாரு, நீங்க பாத்தீங்க தானே சிடிய அதுல பாத்தீங்களா பச்சனாரா? சொல்லிருக்க மாட்டாரு, சொல்ல முடியாது, சொல்லவே இல்லை அப்படிங்கிறார். இந்த ஹதீஸ் முடிகிறது சோபாவுடைய மாணவர்களிடத்துல. அந்த மாணவர்கள் 8 பேர் பெரும்பான்மையானவர்கள் அமரஹும் என்று அறிவிக்கிறார்கள். ஒரே ஒரு ஆளு சுஃபியான் மட்டும்தான் அமரநாஸ் என்று அறிவிக்கிறார். அப்ப 8 பேர் ஒரு விதமாகவும் ஒருவர் இன்னொரு விதமாகவும் அறிவித்தால் 8 பேருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அடிப்படையில தான் இந்த அமரஹும் என்ற அறிவிப்பு சரியானது. சுஃபியான் அறிவிக்கக்கூடிய அமரநாஸ் என்ற அறிவிப்பு ஷாது.
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பின்தள்ளிவிட வேண்டும் என்று நம்ம வாதத்தை வச்சோம். இந்த வாதத்துக்கு அவர் எங்கேயாவது பதில் சொன்னாரா? நீங்க அந்த சிடியை பார்த்திருப்பீங்க. இந்த வாதத்துக்கு அவர் உங்ககிட்ட பதில் சொன்னாரா? சொல்லி இருக்க மாட்டார். நானும் அந்த சிடியை பார்த்தேன், இது சம்பந்தமா அவர் பேசவே இல்லை. அப்ப நீங்க இருட்டடிப்பு செய்றீங்களா, அந்த இதை மறைச்சிட்டீங்களான்றத கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். அடுத்தது அதுல அந்த 9 பேரும் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு சொன்னவங்க இந்த அமரஹும் அமரநாசன் சொன்னதை சொல்றாங்க. அதுக்கு முன்ன நீங்க சொன்ன மாதிரி அவங்க படற்கையில் அறிவிச்சாங்களா அல்லது நாங்கள் நோம்பாளியாக காலைப்புலம் அடைஞ்சதை சொல்லல. அதையும் கொஞ்சம் சேர்த்து இதுக்கு விளக்கமா நீங்க சொல்லணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அபூ பிஸ்ர் என்கிறவரிடம் இருந்து இந்த சம்பவத்தை கேட்டு அறிவிக்கக்கூடியவர் 2ஆம் நபர் ஷூபா என்று சொன்னார். என்னுடைய பேச்சிலேயே நான் சொல்லியிருந்தேன், ஷூபா அறிவிக்கிற முறைக்கும் இவர் அறிவிக்கிற முறைக்கும் இடையில் வார்த்தை வித்தியாசம் என்றாலும் கருத்தில் முரண்பாடு இல்லை, இரண்டும் ஒன்றையே நாடுகிறது என்று என்னுடைய முந்திய உரையிலும் சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், முந்திய உரையில் நான் வித்தியாசமாக முரண்பாடாகத்தான் சொன்ன மாதிரி திரும்ப 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 பேசுகிறார். ரொம்ப கவலையான விஷயம். சரி, இந்த ஷூபா அவரிடமிருந்து 9 பேர் கேட்டதாக சொன்னார்கள். உண்மையில் ஷூபாவுடைய மாணவர்கள் 9 அல்ல. சரியான, அவர்கள் நுணுக்கமாக பார்த்தால் 17 பேர் கிட்டத்தட்ட வருது. சரியான, இன்னொருவர் இருக்கிறாரு 18வது. அந்த 18வது ஆள் இந்த 17ல் ஒன்றாக திருப்பியும் பாரவர். ஆனால் 18வது என்றால் அவர் 2 விதமாக அந்த செய்தியை சொன்னார். சரியானே, இதுல பெரும்பான்மையானவர்கள் விரிவாக இந்த சம்பவத்தை அறிவிச்சிருக்காங்க. நான் மேல் முந்தி விளங்கப்படுத்தின மாதிரி இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரிதானே, சஹாபாக்கள் நோன்பு பிடித்தார்கள், மதீனாவில் இருந்த மக்கள் நோன்பு பிடித்தார்கள், மதீனாவில் இருந்த மக்கள் நோன்பு பிடித்தார்கள். சரியானே, இந்த மாதிரியான படற்கையாகவே நோன்பு பிடித்தார்கள். அதனால் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிற போது பிரயாண கூட்டம் சாக்கி சொன்னதும் அவர்களை நோன்பு விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று சொல்றாங்க. இதை செல்லக்கே உங்களுக்கு தமிழால விளங்குது, அவர்கள் என்று முன்னுக்கு வந்ததால விளங்குது. எனவே இப்ப இவங்க என்ன சொல்லாருண்டா, இந்த அறிவிப்பில் ஷூபாவிடம் இருந்து கேட்டாம் அவங்க சொல்ல 9. சரிதானே, அதுல 8 பேர் அவர்களுக்கென்று அறிவித்தான், ஒரு ஆள் மக்களுக்கென்று அறிவித்தாரு. இதில் பிரச்சனையே இருக்கு என்று பெரிய ஒரு வாதம் ஒன்று கொண்டு அந்த வாதத்தின் அடிப்படை நாங்கள் அதை சாது என்று நிரூபிச்சோம். ஆனால் அவருக்கு நாங்கள் பதில் செல்லலைங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விவாதம் என்னைக்குமா அவங்களுக்கு நடந்திருக்கணும், அல்லது அவர்கள் கூறக்கூடிய அந்த வாதத்தை நான் பிழையா இணைஞ்சிருக்கணும், கண்டிருக்கணும். கண்டிருந்தால் நான் என்ன செய்யலாம், அதுக்கு பதில் செல்லலாம். சரியானே, அவங்க என்ன சொல்லாங்க, அவர்களுக்கண்டு அதிகமானவர்கள் அறிவிச்சிருக்காங்க, அவர்களுக்கு அறிவிச்சிருக்கு. ஒருவர் மக்களுக்கண்டு அறிவிச்சாரு. சரியானே, நாங்க அதனால அது எடுக்கலாண்டு நாங்க என்ன செய்யணும் என்றால், நாங்க ஏன் பதில் செல்லல் என்றால், அந்த மக்களுக்கண்டு வர அறிவிப்பு அப்பாஸ் அலி சொன்னதை போன்று சாதல்ல, அது பலகீனமான அறிவிப்பு. அது பலகீனமான அறிவிப்பு. பலகீனமான அறிவிப்பை வச்சுக்கு பேச வேண்டிய தேவையில்லை. அது பலகீனம் என்ற நேரத்தில் தெரியும். இப்ப நீங்க பேசும்போதே பார்க்கலாம், நான் பலகீனம் என்று சொல்லத்துக்கு முந்தி அப்பாஸ் அலிக்கு அப்துல் நாசர் வழங்கப்படுத்துறார். அப்பாஸ் அலி அவர் தவறு விட்டார். அவர் பேசிக்கொண்டே இருக்காரு, இது சாது 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 சாது. அதாவது ஷூபாவிடம் இருந்து கேட்ட சுபியானுங்கிறவர் அறிவிக்கிற போது மக்களுக்கென்று அறிவித்தது சாது சாது, அது எடுக்கலான்னு பேசியிருக்கார். கேள்வி கேட்கிற பயில் சொல்ல போது, ஆனா பக்கத்தில் இந்த அப்பாசி லாரு நாசர் அவருக்கு வழங்கப்படுத்த அது சாது இல்ல, அது லைஃப் உண்டு. அப்ப அதுவரையும் அவருக்கு அது என்ன இல்லை, தெளிவில்லை. ஏதோ அந்த சபையில் அவங்க ஆள் சின்ன தலையில செஞ்சு கொண்டார், ஒத்துக்கொண்டார். அந்த அமரநாஸ் என்று அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு இருக்கு பாருங்க, அதுல முகமது இப்னு இஸ்மாயில் சானி என்ற அறிவிப்பாளர் என்ன செய்யறாரு, இடம்பெறார். இந்த அமரநாஸ் என்று வரக்கூடிய அறிவிப்புல இந்த முகமது இப்னு இஸ்மாயில் சானி என்பவர் மஜ்ஹூல். இவரை பத்தி எந்த தர்ஜுமாவுமே அப்படி ஒரு பேர்ல ஒரு ஆள் இருந்ததாவே என்ன கிடையாது, எந்த விதமான சான்றும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஷோபாவுடைய அறிவிப்புல அமரநாஸ் என்று வரக்கூடிய அறிவிப்பு மொத்தத்தில் என்ன செய்யுது, அது ஒரு பலவீனமா அது போகுது. இது லைவ் என்று எங்களுக்கு தெரிஞ்சதால எங்களுக்கு அது இதோட சப்ஜெக்ட் இல்லை.
இது ஒரு சப்ஜெக்டும் இல்லை, இதுக்கு பதில் செல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அது பதிலாக செல்றதுங்கிறது நீங்க ஒரு பிழையான கருத்தண்டு நாங்கள் கருத்து கொண்டால் அதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், பதில் சொல்லி இருக்கலாம், அல்லது செல்லத்தில் ஒரு பிரயோசனம் இருந்தால் சரியானே. அதுல எங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை. சப்ஜெக்ட் எங்கென்றால் இங்கதான் இருக்குது. அதாவது என்னென்றால், நான் ஏன் அவர்களுக்கு பதில் செல்லன்றதை சொல்லிட்டேன். அவங்களுடைய வாதம் அது இன்னைக்கு வாதம் இல்லை சரியானே. அந்த வாதத்துக்கு நான் போகவும் இல்லை. அதாவது அவங்க வைக்கிற வாதமாகத்துக்கு அது நீங்க அப்படி சொல்ல அதை நிறுவத்தாம வேணுங்கிற அல்ல. நீங்கள் ஒரு முக்கிய விடயத்தை காணாமல் போனீர்கள். அடுத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. என்னன்னு சொன்னா, இந்த இஸ்னாத்தை சொல்றாங்க அவங்க நபி தோழியர் இடத்துல அபு உமேர் கேட்குறாங்க, அபு உமேர்கிட்ட இருந்து அபு பிஷர் கேட்குறாங்க, அபு பிஷர்கிட்ட இருந்து தான் ரெண்டா பிரியுது, ஒன்று ஹுஷைம் ஒன்று ஷோபாண்டு பிரியுது. ஷோபா கிட்ட 9 பேர் கேட்கிறாங்க என்றும் ஹுஷைமு கிட்ட 5 பேர் கேட்டாங்க என்றும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருண்டா, பிரச்சனை இங்க இல்ல, இந்த ஹுஷைமு கிட்டையும் ஷூபா கிட்டையும் இல்ல பிரச்சனை. ஹுஷைமு கிட்ட கேட்ட மாணவர்கள்ட்டையும் ஷூபா கிட்ட கேட்ட மாணவர்கள்ட்டையும் தான் பிரச்சனை இருக்குது. ஆனா அன்சார் மௌலவி என்ன செய்யறாரு, நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, மக்களை திசை திருப்பி வாதத்தை திசை திருப்பி இங்க போகாம பிரச்சனை ஹுஷைமும் ஷுபாவும் தான் சொல்லி வேண்டுமென்றே வாதத்தை திருப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கறத சொல்லணும். இப்ப இந்த ஹதீஸ்களை படித்தவர்கள், விவரம் புரிந்தவர்கள் எப்படி முடிவு செய்யணும்? ஹுசைமிடமிருந்தும் மக்களுக்கு என்று வந்திருக்கிறது, அவர்களுக்கு என்று வந்திருக்கிறது. சோபாவிடமிருந்தும் 2 விதமா வந்திருக்கிறது. ஆக இங்க பிரச்சனைக்குரியவர்கள் ஹுசைமோ சோபாவோ கிடையாது, அவருடைய மாணவர்கள் தான். இது தெல்ல தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அன்பிக்குரிய அவர்களே, இப்ப என்ன கேட்டுக்கிறாருண்டா, ஹதீதில பிரச்சனை ஷூபாவுடைய மாணவர்களை தான் பிரச்சனை என்ற அவங்க ஒரு வாதத்தை வச்சாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லாம அவர்கள் வைக்காத ஒரு வாதத்திற்கு நான் இணைஞ்சிருக்கேன். பதில் சொல்லதாக ஒரு பிரச்சனை ஒன்று நானே கிரியேட் பண்ணி நானே என்ன செய்யறேன்னு சொன்னா தேவையில்லாத பேச்சுகளை பேசுற மாதிரி ஒன்றை சொல்லியிருக்காங்க. இதுல அன்சார் மௌலவி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த செய்தி ஷோபாவுக்கும் ஹுசைமுக்கும் மத்தியில முரண்பாடு வருது என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். சரியானே. அன்பிக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் கலையில பொறுத்தவரை ஒரு ஹதீஸை ஆய்வு செய்யற போது அவங்க செல்லபடி ஆய்வு செய்யறதல்ல. ஒரு ஹதீஸ் அறிவித்தால் நபிகளாடமிருந்து ஒரு செய்தி வருகிறது, ஒரு சாபி அதை கேட்டு அறிவிக்கிறாரு, அந்த சாபி கிட்ட இருந்து அடுத்தவர் அறிவிப்பார். ஒருவர் வாரார் என்றால் அவர்கிட்ட ஒருத்தர் வாராரு, அவர்கிட்ட ஒரு 50 பேர் கேட்காங்க, அவர்கிட்ட அந்த 50 பேர்கிட்டையும் ஒவ்வொருட்டையும் 30 பேர் 40 பேர் கேட்டு கேட்டு போறாங்க இருந்தால் இதுல இப்படி பிரிஞ்சு பல இமாம்களுக்கு ஒரு ஹதீஸ் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். இங்க ஆய்வில் நாம முதல் செய்ய வேண்டியது என்னண்டா, மேல இருந்து வரணும். நபிகளார்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருகிறதா, நபியை பத்தி அவர் நல்லவரா பொல்லாவர் நாம ஆய்வு அவர் சொன்னா உண்மைதான். அதுக்கு அடுத்து யாரு சஹாபி வருவாரு, அப்படி வந்தால் சஹாபாக்கள் உண்மையாளர்கள், அவர்களையும் ஆய்வு செய்யறல நாம. அதுக்கு அடுத்து யார் வர போறாரு, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில அபு உமைரங்கிறவர் வாராரு, அவரும் ஓகே நல்லவர். அதுக்கு அடுத்து அபு பிஷருங்கிற வாராரு, அவரும் நல்லவர் என்றால் இதுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் இந்த அறிவிப்பில் 3 பேர் வாராங்க. நான் முந்திய சொல்லிட்டேன் சரியானே. அமரன்னா இந்த 3 பேர்ல சரியானே, 3 பேர்ல ஒருவர் ஒரு மாதிரியா சொன்னால் ஒரு வாதத்திற்கு சரியானே, ஒருவர் ஒரு மாதிரியா செல்ல, இன்னும் 2 பேர் ஒரு மாதிரியா சொன்னால் இவர்களில் யார் நல்லவர் என்று பார்க்கணும். இதுல முடிவெடுக்கணும் சரியானே உண்டு. இதே வேளையில 2 பேர் ஒரு மாதிரியா செல்ல, ஒருவர் முரண்பாட சொன்னால் அந்த முரண்பாட்டில் உள்ளவர் ஒருவரிடமிருந்து 1000 பேர் கேட்டாங்க என்று வச்சுக்கொண்டாலும் அந்த 1000 பேரும் எதை சொல்ல போறாங்க என்றால் இந்த ஒருவர் சொன்ன செய்தியை தான் சொல்ல போறாங்க. சரி, இந்த ஒருவர் உதாரணமாக இந்த 3ஆம் நபர் பலகீனமானவர் என்று இருந்தால், ஹதீஸ் கலையில நம்பமற்றவர் இருந்தால் இவருடைய அறிவிப்பு என்ன செய்யப்பற்றும், விடுபற்றும். அல்லது அந்த ஒருவர் மற்ற 2 பேரையும் விடவும் சற்று நம்பிக்கை குறைந்தவர் என்று இருந்தால் அப்பையும் யார் எடுக்கணும், இந்த மற்ற 2 பேருடைய அறிவிப்பு தான் எடுக்கிறது. இந்த 3 பேரில் வரக்கூடிய
ஒவ்வொரு அந்த பெஜ்ஜிலேயும் வகுப்பிலேயும் ஆக நம்பகமானவரை கண்டு அவங்களோட அறிவிப்பு எடுக்கணும். சரியானே? அவருக்கு கீழே உள்ளவர் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அதை கருத்தில் உள்ள கணக்கு பேர் அறிவிச்சிருக்காங்கன்னு இங்க பாக்குறல ஹதீஸ் கலையில. இப்ப இங்க ஹதீஸ்ல ஷூபா கிட்ட இருந்து நிறைய பேர் கட்டிக்காங்க என்று பாக்குறதுக்கு முந்தி ஷூபா நல்லவரா எல்லாரும் பார்க்கணும். சரியானே? இங்கே பொறுத்தவரையில நான் முற்கூட்டியே சொல்லிவிட்டேன், ஷூபாவும் ஹுசைமுக்கும் நேர்பாடாகத்தான் சொன்னார். அவர்களுக்கு இந்த வார்த்தை ஏன் போட்டார் என்றதை பத்தி முன்னுக்கு 2-3 தரம் வழங்கப்படுத்திட்டேன். சரியானே? முரண்பாடு இல்லை. சரியானே? இங்க அப்ப நம்ம என்ன சொன்னோம், இங்க அதாவது பிரச்சனை என்று ஒரு பிரச்சனையை அவர்கள் சொன்னதால மக்களுக்கு ஏவினார்கள் என்று வரவே இல்லை, ஆதாரமான செய்தி வரவே இல்லை என்று அவர்கள் சொன்னதால அமரன் நாச மக்களுக்கு ஏவினாண்டு தெளிவா அது மிக ஆதாரமாக வருகிறது என்று நாம என்ன சொன்னோம், ஒரு வாதத்தை நாம வைக்கும். அவர்கள் வைக்கிற வாதம் என்கிறது தேவையில்லாத ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க, அது நமக்கு வாதம் இல்லை. அவங்க யாரோடையும் விவாதிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் ஷூபாவுடைய அறிவிப்பில் என்னது மக்களுக்கு ஏவினால் என்று வருகிறது என்று அவங்க பேசிக்கிருந்தால் அதுக்கு இவங்க போட்டு பிடிச்சிருக்கலாம், அது நமக்கு சப்ஜெக்டே இல்லை. சரியானே? நம்ம என்ன சொன்னோம், மக்களுக்கு ஏவினார்கள் என்கிற ரிவாயத்து தெளிவாக வருகிறது என்கிறத அந்த இதை இவங்க கண்டுகொள்ளாம தெரிஞ்சும் மறைச்சிருக்காங்க. சரியானே? அது ரசூலுல்லாஹ் மைனாவில் இந்த மக்களுக்கு தான் நோன்பை விடுமாறு ஏவினாங்க தெளிவா வருகிறது என்று சொன்னோம். சரியா? எனவே அந்த சொன்ன அந்த செய்தி அது மிக வலுவான செய்தி. எனவே பிரச்சனை என்கிறது நீங்க இல்லை என்று சொன்ன ஒன்றை நான் இருக்கேன் என்று நிறுவனத்துக்காகத்தான் அதை நான் கொண்டு வரேன். புதிதாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணல, அங்கதான் சிக்கல இருக்கி. நீங்க தான் என்ன செஞ்சீங்க என்றால், இங்க ஷூபாவுடைய அறிவிப்புல அவர்களுக்கு ஏவினார்கள் என்று வார செய்திய அத உங்களோட தோதுக்கு ஏத்த மாதிரி கருத்தை சொல்றதுக்காக என்ன செய்யறால், ஷூபாவுடைய ஹதீஸ் இந்த மாதிரி வருவதாக ஒரு விளக்கம் கொடுக்கல். எப்படி கொடுக்கல்? எங்களுக்கு பிறைதன்படாமல் இருந்தது, அதனால் நாங்கள் நோன்பு பிடிச்சு கொண்டிருந்தோம். அப்ப பிரயாண கூட்டம் ஒன்று வந்து சாட்சி நோன்பு பிறை கண்டதா சாட்சி வந்தார்கள். ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு என்ன செய்தார்கள், கட்டளையிட்டார்கள் என்று ஷூபாவுடைய அறிவிப்புல அவர்களுக்கு தான் பெறுகிறது என்ற மாதிரி சொல்ல. ஷூபாவுடைய எந்த அறிவிப்பிலையும் இப்படி வரல. ஷூபா வந்து எல்லாமே படற்கையாகத்தான் சொல்லியிருக்கார். எனவே படற்கையாக சொன்ன ஒருவர் அவர்களுக்கு ஏவினார்கள் என்றுதான் சொல்லி ஆகணும், அதான் நியாயம். அப்ப நீங்க என்ன செய்யல என்றால், ஹுசைமுடைய அறிவிப்பில எங்களுக்கு ஏவினார்கள் என்று வார அந்த செய்தியையும் அந்த செய்தியில் சொற்பமானவர்கள் அறிவித்த அதிகமான அறிவித்த அறிவிப்பை விட்டு போட்டு சொற்பமானவர்கள் அறிவித்த அறிவிப்பு அதுவும் அவர்களுடைய மதுஹப்புக்கு தோதாக வாரதற்காக அதை வச்சு என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. பேசுற போது ஷூபா இவ்வாறு தான் அறிவிச்ச மாதிரி என்ன செய்யறாங்க, கிரியேட் பண்றாங்க. அந்த இந்த அறிவிப்பு ஹுசைமுடைய அறிவிப்பு எப்படி வந்திருக்குங்கிறத நான் ஆரம்பத்தில் சொன்ன போதே விளங்கியிருக்கும். ஆனால அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கணும். பிரச்சனை முதல் மேலுள்ள 3 பேரும் கிளியர் என்றாத்தான் அடுத்தவங்களை பற்றிய ஆய்வுல நாம புள்ள இறங்குறது. மேலுக்குள்ளவங்களை பிழை இருக்கும் என்றால் அல்லது மேலுக்குள்ளவங்களுடைய இதுல ஆய்வுக்குரிய இடம் இருக்கும் என்றால் அதை பார்க்கிற கடமை அவங்களை பொறுத்த வரையில அவங்க அதை கண்டுகொள்ளா போறாங்க, அவங்க கண்டுகொள்ளணும். அதுல கணக்கு இருட்டடிப்பு சொல்லிட்டாங்க. 5 பேர்ல 4 பேர் வந்து பச்சை பொய்யே, தெளிவான பொய்யே, நாவு கூசாம 5 பேர்ல 4 பேர் வந்து இப்படி சொல்லாங்க பச்சை பொய்களை சொல்லி தங்களுக்கு அந்த ஹதீஸை முழுமையாக அப்படி மொழிபெயர்த்து அதனுடைய சரியான வடிவத்தை எடுத்து சொன்னால் தெளிவாக விளங்குறது இல்லாம மக்களுக்கு விஷயம் விளங்காத்தால தெரியானே. இந்த உம்மத்தி ரொம்ப அறியாமல் இருக்கிற உம்மத்து, இந்த உம்மத்துக்கு விளங்காமிக்கிறதால எப்படியோ பதில் சொல்ல வேண்டும் கிளிப்பை முழுசா போட்டு சொன்னால் அது ஏதோ பதிலாயிரம் நினைக்காங்க. இது ரொம்ப தவறானது. அடுத்து ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு நீங்க வேணுமென்றே இருட்டடிப்பு செய்யறதாக நீங்க தோதுக்குதிக்கிறதாக முக்கியமா எடுத்து வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க இந்த பைஹக்கியில அதாவது இமாம் பைஹக்கி சுனனு சகீர்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை சொல்றீங்க, அந்த வீடியோ கிளிப்பை போறாங்க. அதுல நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொன்னா, படற்கையிலேயே எல்லாமே வருகுது, நபி தோழர்கள் நோம்பாளியாக காலை பொழுது அடைகிறாங்க,
அப்ப பிரயாண கூட்டம் வந்து புரை கண்டதை சாட்சி சொல்றாங்க. நபி அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினாங்க. அவர்கள் காலை பொழுது நோம்பாளியை அடைகிறாங்க, அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினாங்க. எல்லாமே அவர் அவர் என்று படற்கையில வருது அப்படின்னு நீங்க ஒரு ஹதீஸ் சொல்றீங்க, அது பைஹக்கியில வருதுன்னு சொல்றீங்க. அந்த கேள்வியை கேட்டு அந்த வீடியோ கிளிப்பையும் காட்டுறாங்க. இமாம் பைஹக்கிக்குரிய சுனனு ஸகீர் என்ற அந்த கிதாபிலே பார்க்கலாம். எப்படி வருதுன்னா ஷூபா அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து இதுக்கேற்ப பல கிரந்தத்தில் வருகிறது செய்தி. நபிகளாருடைய சஹாபாக்கள் ரமலானில நோம்பாளியாக இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? சஹாபாக்கள் நோம்பாளியா இருக்கிறார்கள். படற்கையா வருகிறது, சரிதானே? அப்போது ஒரு பிரயாண கூட்டம் வந்து நேற்று நாங்கள் பிறையை கண்டோம் என்று சாட்சி வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஞ்சிய நாளை நோன்பை விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். யாருக்கு கட்டளையிடணும்? இப்ப படற்கையாவே சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய சஹாபாக்கள் மதீனாவிலே நோன்பு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள், சரிதானே? மதீனாண்ட வார்த்தை ஹதீஸ்ல வரவில்லை, அதுல விளக்கத்துக்காக சொல்றேன். சஹாபாக்கள் நோன்பு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது பிரயாண கூட்டம் வந்து நபிகளாரிடம் சான்று பாய்ந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். இது தெளிவாத்தான வருது. படற்கையாகவே சஹாபாக்கள் நோன்பு பிடித்துக்கு இருந்தாங்க. பிரயாண கூட்டம் வந்து சொன்ன போது நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். காட்டினது பின்னால அதுக்கு பதில் சொல்றவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, முதல்ல பொதுமக்கள் விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அதிசய வாசிக்கம் பாருங்க, அவர் சொல்ற அதிசி தான் அப்படின்ற அதிசய வாசிக்கிறார். இலங்கையை சார்ந்த சகோதரர் சுட்டிக்காட்டக்கூடிய செய்தி பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸிலிருந்து இந்த வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஹதீஸுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இவர் வைத்திருக்கக்கூடிய வாதத்துக்கு அந்த ஹதீஸில் கொஞ்சம் கூட முகாந்திரம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த ஹதீஸை நானே படிக்கிறேன். உகுமிய அலைனா ஹிலாலு ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தின் பிறை எங்களுக்கு மறைக்கப்பட்டது. ஃபஸ்பஹ்னா சியாமன், நாங்கள் நோம்பாளிகளாக பகல் பொழுதை அடைந்தோம். ஷவ்வால் மாதத்துடைய பிறை எங்களுக்கு மறைக்கப்பட்டது. பேச்சு எப்படி வருது? தன்னிலையாக பேசுகிறார்கள். எங்களுக்கு ஷவ்வாலுடைய பிறை தெரியவில்லை, எனவே காலை பொழுதை நோன்பு நோற்றவர்களாக நாங்கள் அடைந்தோம். அப்போது வாகன கூட்டம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொன்னார்கள் பிறை பார்த்ததாக. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினத்திலே நோன்பை விடுமாறும் மறுநாள் அவருடைய திடலுக்கு செல்லுமாறும் கட்டளையிட்டார்கள் என்று செய்தி வருது. இதில் அவருடைய வாதம் என்ன? நோன்பு நாங்கள் நோற்றோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்ப நோன்பை விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் நோன்பு வச்சவங்களை தானே சொல்லியிருக்க முடியும். நோன்பு வச்சவங்க யாரு ஹதீஸ்ல? சஹாபாக்கள். அதனால இது வாகன கூட்டத்தை குறிக்காது அப்படின்னு சொல்றார். ஆனா நான் பார்த்த வகையில் அந்த அதிசயம் நீங்க சொன்ன அதிசயம் வேற வேற. நீங்க அவர் படற்கையிலன்றீங்க, அவங்க தன்னிலையில ஒரு அதிசயம் வாசிக்கிறாங்க. நாங்க காலை பொழுது அடைஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க தவறு விட்டீங்களா அல்லது அவங்க தவறு விட்டாங்களா? பைஹக்கில் அப்படி ஒரு ஹதீஸ் இல்லையா அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துங்க. அன்றைக்குரிய சகோதரர்களே, அப்துல்லா மௌலை சொல்ல மாதிரி படற்கையிலேயே ஹதீஸ் வருகிறது. சஹாபாக்கள், அதாவது நான் இங்கே முதல் ஆரம்பத்தில் ஷூபாவுடைய அறிவிப்பிலிருந்து எழுதி வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ் இது சுனனு ஸகீர் என்ற கிதாபில் நோன்பாளியாக சஹாபாக்களான மக்கள் காலை பொழுதை அடைந்தார்கள். அப்போது ஒரு பிரயாண கூட்டத்தினர் வந்து பிறை கண்டதால் சாட்சி சொன்னதும் ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது என்று நான் ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கிறேன். சரியானே? அந்த ஹதீஸ் என்ன கிதாபில் வருகிறது என்றும் சொல்றேன். அஸ்ஸுனனு ஸகீர் என்ற கிதாபு, அதாவது இது கிதாபாக இருக்கு, எல்லாம் கம்ப்யூட்டராக இருந்தாலும் இது சுனனு ஸகீர் என்கக்கூடிய கிதாபு. சரிதானே? இப்போ இந்த கிதாபில் இணைட்டு இருக்கக்கூடிய பிரிண்டில் 1343வது ஹதீஸாக இருக்கிறது. இதில் இந்த மாதிரி இந்த ஹதீஸ் சரியா? இந்த ஹதீஸை தான் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த ஹதீஸை நான் எடுத்து வைக்கிறேன். அப்ப இந்த ஹதீஸ்ல படற்கையாகவே அந்த செய்தி வருது. அந்த ஹதீஸில கருத்தை தான் நாங்கள் மேலுக்கு எழுதியிருக்கிறோம். அப்ப அப்பாஸ் அலி என்ன செய்யறாருண்டா, அந்த ஹதீஸை நான் செல்லத்தை போட்டு அப்படியே போட்டு காட்டிட்டு எனக்கு பதில் சொல்ல மாதிரி
ஒரு பாரி ஒரு மோசடி செய்கிறார். நான் சொல்றேன் கிதாபுடைய பேரையும் சொல்லி இமாம் பைஹக்கிக்குரிய சுனனு ஸகீர் என்ற அந்த கிதாபிலே பார்க்கலாம். அவர் என்ன செய்யறாண்டா, நான் சொல்ல ஹதீஸை அவர் எடுத்து காட்டுறாராம் என்று சொல்லிவிட்டு அவர் படற்கையில நான் சொன்னக்கூடிய இந்த ஹதீஸை சொல்லாம பைஹக்கியில வரக்கூடிய வேற ஹதீஸ் எங்களுக்கு பிரதன்பட்டது சரிதானே என்று வார அறிவு எங்களுக்கு பிரதன்பட்டது என்று வாரதில் நாம எதை சொற்பமானவர்கள் அவர்களுக்கு அறிவித்தாங்க என்று வருகிறது என்று சொன்னோமோ அந்த ஹதீஸை கொண்டு வரார். கொண்டு